நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீயே ஆசீர்வாதத்தின் ஊற்று. பெரியவனாய் உன்னை உயர்த்துவேன். பேரருள் பொழிந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் நாமம் எங்கும் ஒளி வீசச் செய்வேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீயே ஒரு பெரும் ஆசீர்வாதமாய் திகழ்வாய். இன்று நீ காண்கின்ற சோகம் இனியும் உன்னை தொடராது. இதுவரை நீ பட்ட பாடுகள் அனைத்தும் இனி உன் பயனாய் அது மாறும். உன் கவலை அனைத்தும் காணாமல் போகும். என் ஆசீர்வாதத்தினால் உன் வாழ்வு என்றும் சிறந்திருக்கும். என் ஆசீர்வாதமே என்றும் நிலையானது. என்னை உறுதியாய் பற்றிக்கொள். உன்னை நான் உயர்த்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றும். இனியும் நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் இறங்குவேன். உன் துயர் கண்டு உள்ளம் உருகிடுவேன். நீ கூப்பிட்டால் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். உனக்கு அருள்மழை பொழிந்திடுவேன். இனி நீ அழுது புலம்பாதே மகனே, மகளே. நான் உனக்கு துணையாய் இருப்பேன் எப்போதும். என் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். என் ஆசீர்வாதமே பெரும் செல்வம். அதுவே நான் உனக்களிக்கும் நிலையான நல்வாழ்வு. அதனோடு நான் துன்பம் சேர்ப்பதில்லை. நிம்மதியும் மகிழ்ச்சியும் நான் உனக்கு அளிக்கும் பரிசு. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.